போட்டாச்சு. உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்துட்டது. ஆனா இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வேலைக்காரி வேலை பெண்டிங்ல இருக்குது. இந்த வேலைக்கு வந்தாச்சு. காட்டுறேன் இப்படி லைன்ல இருக்க. இங்க இருந்துச்சுன்னா அங்க வேலை எனக்கு ஓடவே ஓடாது. பட் நான் தான் சொன்னான் எல்லாம் வெய்யுங்க, நான் வந்து செய்யறேன் பாவம் தானே என்று போட்டு நான் செய்யறேன். என்னென்றாலும் எதையும் தாங்கும் இதயம் இது. ஸோ நான் வந்து செய்யறேன்னு சொல்லி போட்டு காட்டுறேன். ஐயோ, இங்கிருந்து இவ்வளோ கழுவி தொட்டச்சு வண்டிக்கு கழுவி தொட்டச்சு சட்டிவான நீட்டியான்னு வச்ச 4 கறி சட்டியில இந்த இங்கேருந்து சிங் ஃபுல்லாக அடிக்கலாம். எனக்கு இங்கேருந்து எல்லாம் கழுவி வச்சு அட்டிக்கிட்டு தான் அடுத்த வேலைக்கு கிளம்பணும். சட்டிப்பானை எல்லாம் கழுவி அடுக்கி கழுவி துடைச்சி எல்லாம் அடுக்கி வச்சுட்டு வண்டா. ஏன்னா வெளியில் ஒன்றுமே எனக்கு இருக்கக்கூடாது. உடனே துடைச்சி உடனே அடுக்கிடணும். அடுக்கிட்டு பிறகு சிங்குகள் அடுப்புகள் இதுகள் எல்லாம் துடைச்சி கழுவி பிறகு நான் வந்து அங்கர் மாவில் தான் கஸ்டமர்ஸுக்கு டீ போட்டு கொடுக்குறேன் நான். ஸோ லாஸ்ட் டைம் எடுத்தது ஒரு பேக்கெட் முடிஞ்சுது. நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். ஸோ புது சொண்டு உடைச்சு நான் அதை போட்டு வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி காஃபி பாட்டிலுக்குள்ள தான் இந்த வீட்டை முழு சாமானுமே பார்ப்பீங்க. காஃபி பாட்டிலுக்குள்ள ஏன்னா அவ்வளோ காஃபி பாட்டில் நிறைய இது என்ன செய்கிறது அறியாமல் மனசு வருதில்ல. நல்ல ஸ்ட்ராங்கான பாட்டில். பிறகு வீடு இரவு காலமாக ஒவ்வொரு பிடிச்சாலுமே நைட்டுமே வீடு க்ளீன் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 தரம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு குப்பை இருக்குது தானே 2 நாளைக்கு ஒருக்கா நிறைய இது எங்கே இருந்து வர்றேன்னு தெரியாமல் வரும். கொண்டே குப்பையாக கட்டி கொண்டு போய் எரிஞ்சு போட்டு வந்து கூட்டி துடைச்சி கழுவி வாசத்துக்கு மெழுகு திரியெல்லாம் கொளுத்தி வச்சு வீடை இந்த நிலைமையில் பார்த்தா பிறகு தான் நிம்மதியாக மறுபடியும் வேலைக்கு வந்தாச்சுது.